Hello everyone, welcome back to GCC-Chef. நான் ஜார்ஜ் லோமன்ல இருந்து. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ண போறோம். நான் பண்ணல, ஒய்ஃப் தான் பண்றாங்க. ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் இருக்குது ஃப்ரைட் ரைஸ் பண்றது. ஸோ இருக்கிற பொருட்களை வச்சு இன்னைக்கு எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்றோம் நாங்கள் ஓவன்ல அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ நேற்றுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு, நேற்றுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டேன். ரம்ஜான் இருக்கிறதுனால பிரியாணி, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த பிரியாணிலாம் சாப்பிட்டு, அதனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சாப்பிடலாம் அப்படின்னு வெறும் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்காங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இருக்கிறத வச்சு. ஸோ இது பார்த்தோம்னா சிக்கன் வந்து மிளகு தடவி வச்சுருக்கு. இது வந்து இனி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது பார்த்தோன்னா கூட கொஞ்சம் வெங்காயம், அண்டு இது வந்து முட்டைக்கோஸ், இது வந்து கேரட், இது வந்து இஞ்சி பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்குது. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இது 2 நாட்டுக்கோழி முட்டை. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது. இது கூட நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் வீட்டில் இப்போதைக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா குக்கரில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சுருக்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சிக்கனை வந்து சும்மா மீடியம் லெவலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் பண்ண போகிறோம். இதை ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணது ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுல வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு வந்து கிச்சனில் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் நிறைய சிக்கனே வந்து ஏற்கனவே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை விட்டுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் அந்த கலர் வர்றதுக்கு, இந்த மாதிரி சில பர்பஸ்க்காக அது பார்க்குறதுக்கு வந்து லுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதோட அந்த இதே வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், சிக்கன் வீட்டில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதோட ஸ்டைலை பார்க்காதுங்க, அதோட லுக்கை பார்க்காதுங்க. அது வந்து டேஸ்ட் நார்மலாக வீட்டில் இருக்கிற வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, இது 3 போட்டு பண்ணாவே சிக்கன் வந்து ரொம்ப அருமையாக வரும் டேஸ்ட்டு. அண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கண்டதெல்லாம் போட்டு தயவு செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் ஃப்ரை வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இனி சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய், அடுத்ததாக இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணாமல் பொடியாக நறுக்கி வச்சது இஞ்சி பூண்டு. அடுத்தது ஆனியன் போடுறோம். அடுத்தது முட்டைக்கோஸ், கூடவே முட்டைக்கோஸும் போட்டுக்கிறோம். அடுத்தது கேரட். ஸோ இது 3 போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டிக்கலாம். முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. அடுத்தது இப்போ முட்டையை ஆட் பண்ணுவோம். இப்படி நல்லா கிண்டி இதை வந்து நல்லா முட்டை பொரியல் பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். அதை முட்டை வந்து ஓரளவுக்கு அந்த புர்ஜி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா என்னென்ன போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ஒரு சில மசாலா மட்டும்தான் போடுறாங்க, வேறு எதுவும் அடிஷ்னலாலாம் போடுறதில்ல. இது என்னடாது, ஜீரக பொடி ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன, மல்லிப்பொடி. இது அடுத்ததாக பார்த்தோம்னா பிளாக் பெப்பர். வத்தல் பொடி வந்து போடக்கூடாது, இது ரெட் சில்லி பவுடர் போடக்கூடாது, பிளாக் பெப்பர் போட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். போட்டுட்டு அந்த மசாலா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு வடி கிண்டி விட்டுடலாம். இப்போது இந்த மசாலா இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பொரிச்சு வச்சு சிக்கனை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் ஒரு வாட்டி இது கூட சேர்த்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பொங்கி வச்சுருந்த ரைஸ், பாஸ்மதி ரைஸ் கீழே விழுந்துறாங்க. ஸோ ரைஸை போட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்க வேண்டியதுதான்.
இப்போது இந்த கிண்ண ஃப்ரைட் ரைஸ் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொத்தமல்லி இன்னைக்கு இல்லை வீட்டில், அதனால் வெறும் கருவேப்பிலை மட்டும் சும்மா டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு ரெடி பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட் பேர் வந்து எப்படி இருக்கு? ஓகே. ஸோ உப்பு எரிப்பு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் இவ்வளோதான். இப்போ இதை நம்ம பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதை நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் ரைஸை. வாவ், நல்லா கம கமன்னு இருக்கு. இது கூட கொத்தமல்லி மட்டும் போட்டிருந்தேன்னா இன்னும் அருமையாக இருந்திருக்கும். வாவ். எவ்ரிவன், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் பண்ணது. ஆக்சுவலாக இது வந்து ரோட்டு கடை ஃப்ரைட் ரைஸ் இல்லை ஹோட்டலில் வைக்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிடையாது. ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்டும் கிடையாது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டில் என்ன பொருட்கள் இருக்குது அதை வச்சு பண்ணுறீங்களா, அதுதான் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு திருப்தியாக சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வீட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துப்பீங்க என்னென்ன பொருட்கள் வச்சு பண்ணணும், எப்படி இருக்குதுன்னு. அதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லுக் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது, ஸ்மெல் வேற. ஸோ சாப்பிட்டு பார்த்துக்கலாம். சூடு. சூப்பராக இருக்குது. அதோட எரிப்பு, உப்பு, காரம் எல்லாமே அருமையாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரோடு கடையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வெறும் முட்டைக்கோஸ் மட்டும்தான் போட்டு பண்ணுவாங்க. இந்த பீன்ஸு, கேரட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து போட மாட்டாங்க. ஸோ பெட்டர். அதுவும் இல்லாமல் இன்னொன்று, ரோட்டு கடையில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே கவனமாக சாப்பிடணும். ஏன்னா அது வந்து சிக்கன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு அந்த மேரினேட் பண்ணி அது கூட என்ன போடுவாங்க, சிக்கன் வந்து இத்தனோண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த மேரினேட் பண்ணும்போது அதோட பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வரும். ஸோ அதை தான் போட்டு பண்ணுவாங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் அந்த போடுற கலர் பவுடர் வந்து உடம்புக்கு கொஞ்சம் நல்லது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடைகளில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.